ஒன்று நன்மனை என்கின்ற ஒரு புதினம், மற்றொன்று ஸ்ரீ முருகன் டாக்கீஸ் என்கின்ற ஒரு சிறுகதை. இந்த உலகில் ஒரு அற்புதமான ஒரு புதினம், ஒரு நவீனம், ஒரு நாவல் என்பது இல்லம் என்பதுதான். நான் வீடு என்று சொல்லவில்லை, இல்லம். வீட்டில் வசிக்கத்தான் முடியும், இல்லத்தில்தான் வாழ முடியும். இன்றைய தினம் ஒரு நன்மனை என்கின்ற ஒரு இல்ல திறப்பு விழாவில் இந்த வீட்டை நீங்கள் எப்படி அடைந்தீர்கள் என்று நாம் ஒரு பேட்டி போல கேட்டாலே அது ஒரு அற்புதமான ஒரு புதினமாக வந்து நிற்கும். பெரும்பாலும் வீடுகள் பற்றிய கனவு எல்லாருடைய கனவும் இன்பமாகத்தான் முடியும். அந்த வகையில் அதிகாலையில் இருந்து மதிய உணவு வரைக்கும் ஒரு இன்பமயமான ஒரு நாளோடு இன்றைக்கு நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஸ்ரீ முருகன் டாக்கீஸ் என்கின்ற ஒரு அற்புதமான படைப்பை கொடுத்திருக்கக்கூடிய எனது ஆரோக்கிய நண்பன் யாழ் ராகவன், தற்போது யாழ் எஸ் ராகவன் என்று அடுத்த கட்டத்தை நோக்கி அவர் நகர்ந்திருப்பதாகவும் நான் பார்க்கின்றேன். யாழ் எஸ் ராகவன் என்கின்ற ஒருவர் ஒரு நல்ல மனிதர். அவருடைய இதயத்தை உடற்கூறு ஆய்வு செய்தால் அதற்குள் பல மனித துளிகள் வெளிப்படுவதை என்னால் பார்க்க முடியும். உதவிகள் பொதுவாக தமிழ் இலக்கியம் இரண்டு உவமைகளில் சொல்லப்படுகிறது. ஒன்று, உடுக்கை இழந்தவன் கை போல. ஆடை அணிகின்ற பொழுது எப்படி ஆடை உடம்பிலிருந்து நழுகின்ற பொழுது அந்த கை எவ்வளவு வேகமாக சென்று உதவும், அதை பிடிக்கும் என்பது ஒரு அவசரமான உதவிக்கு ஒரு உதாரணம். இது வந்து திருவள்ளுவர் சொன்ன உவமை. மற்றொரு உவமை பாரதி சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லிக்கிறாங்க? கதிரை கண்டு பாயும் காளை போல. காளை மாடு வந்து கட்டி கிடக்கும், அது சூரியனை பார்த்த உடனே உழைக்கிறதுக்கு கிளம்பிடும். யாருக்கு உழைக்கிறதுக்கு? அவனுடைய எஜமானிக்கு. இது இரண்டு உதவிகளும் நல்ல ஒரு ஓமையாக நான் பார்க்கிறேன். அப்படியாக இதில் அவசர கால உதவி என்பது உடுக்கை இழந்தன் கை போல. அப்படியான ஒரு உதவியை எனக்கு அவர் செய்திருக்கிறார். ஒரு கலைஞன் என்பவன் பைத்தியத்தின் முந்தைய நிலை. ஒரு கலைஞனுடைய படைப்பை நாம் ஒரு தாறுமாறாக அவரை நாம் அழித்து ஒழிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் அந்த நூலை நாம் அணுகிறோம் என்றால் பைத்தியத்தின் முந்தைய நிலையில் இருக்கின்ற அந்த படைப்பாளி பைத்தியமாகி விடுவார். அப்படியான ஒரு அவசர கால ஒரு நான் எதிர்பாராத ஒரு விமர்சனத்தை நான் கோயமுத்தூர் என்றாலே ஒரு சர்ச்சையாகவும் பதட்டமாகவும் இருக்கிறது. இலக்கியத்திலும் அப்படி இருக்கிறது. அப்படியாக என் படைப்புகளை குறித்து ஒரு பேராசிரியர் ஒரு தாறுமாறான, நான் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடிந்தாலும் என்னை நம்பி வந்தவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விமர்சனத்தின் போது யாழ் ராகவன் அவர்கள் என்னுடைய பைத்திய நிலையை பைத்தியத்தின் முந்தைய நிலையிலேயே வைத்த பெருமை அவரை சேரும். அந்த அன்பு என்னை இந்த நூலை வெளியிடுவதற்கு என்னை அழைத்திருக்கிறது. உண்மையில் நான் தான் அவரை அழைத்திருக்க வேண்டும், அவர் என்னை அழைத்திருக்கிறார். ஏன் என்னை அவர் அழைத்தார் என்று நான் காலையிலேருந்து தேடிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ ஆளுமைகள் இருக்கிறாங்க, பாரதி கிருஷ்ணகுமார் சொல்றாங்க, துக்ளக்ல இருந்து சொல்றாங்க. இவ்வளோ பழக்க வழக்கங்களும் நெருக்கமும் கொண்ட யாழ் ராகவன் என்னை ஏன் அழைத்தார் என்று நான் பார்க்கின்ற பொழுது இந்த சிறுகதை தொகுப்பில் வழுக்கை என்று ஒரு கதை எழுதப்பட்டிருக்கிறது. வழுக்கை, அதில் சமயவேல் என்கின்ற ஒரு அற்புதமான கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்துக்கும் எனக்கும் நெருங்கி தொடர்பதாக நான் பார்க்கிறேன். ஒருவேளை எனக்கு வழுக்கை இருக்கிறது. என்னை விரும்பிய ஒரு தோழி அடிக்கடி சொல்லுவார், நீங்க வந்து மேல விக்கு வச்சுக்கிறீங்க, இந்த மீசையெல்லாம் வந்து டை அடிச்சு அது மறைங்க, எப்பவுமே நீங்க வந்து கருப்பாதான் உங்களுக்கு முடி அலங்காரம் இருக்கணும், நான் உங்களை அப்படித்தான் பார்த்து பழகினேன், நீங்க அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனது துணைவியார் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல நீங்க வந்து உங்களுடைய முடியாதான் இருக்கணும், வழுக்கையாதான் இருக்கணும், அதுதான் எனக்கு சேஃப் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அவங்க பாதுகாப்பு முக்கியம். அப்படியா இருக்கும்போது என்னுடைய உள்ளார்ந்த ஆசை என்ன என்றால், ஒரு டை அடிக்கிறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு மணி நேரம் ஆகலாம், அல்லது 2 மணி நேரம் ஆகலாம்.
அதை குறித்து கற்பனை செய்து அந்த அழகை நாம் மீள் அலங்காரம் செய்து கொள்வதற்கு பல மணி நேரம் ஆகலாம். இந்த பல மணி நேரங்களை, இந்த ஒரு சில மணி நேரங்களை அல்லது அந்த சில வினாடிகளை நாம் ஒரு நூலை படிப்பதற்கு அல்லது எழுதுவதற்கு பயன்படுத்தலாம் இல்லையா? ஆகவே சமயவேல் இந்த கதையில் வாழ்கின்ற சமயவேல் பாத்திரத்தை போல நானும் வாழ்கிறேன் என்பதால் அவர் ஒருவேளை இந்த நூல் வெளியிடுவதற்கு என்னை அழைத்திருப்பதாக நான் எடுத்துக்கொண்டேன். உண்மையில் இது ஒரு அற்புதமான ஒரு 15 சிறுகதைகள் கொண்ட ஒரு நல்ல தொகுப்பு. இந்த தொகுப்பு எனக்கு பிடித்து போவதற்கு இன்னொரு காரணம் உண்டு. ஒரு நண்பன் சக நண்பனுக்கு எதையெல்லாம் கொடுப்பான் என்றால், நான் ஒரு மிடரு என்று ஒரு சிறுகதை எழுதினேன். மிடரு, அந்த மிடரு என்கின்ற சிறுகதை லண்டன் உலகளாவிய நடத்திய சிறுகதை போட்டியில் ஒரு 50,000 ரூபாய் பரிசு பெற்று தந்தது. அந்த மிடரு எனக்கு பிடித்த தலைப்பு. எனது நண்பன் ஒரு கவிதை நூல் எழுதி, இதுக்கு என்ன தலைப்பு வைக்கலாம் அப்படின்னு என்கிட்ட கொடுத்தாரு. நான் அவருக்கு என்னென்னமோ தலைப்பெல்லாம் சொல்லி பார்த்தேன், அவருக்கு பிடிக்கல. சரி, என்னுடைய தலைப்பை நான் தாரேன், நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிடரு அப்படிங்கிற தலைப்பை நான் அவர்கிட்ட கொடுத்தேன். அவர் பேர் முருகதாஸ். அந்த நூல் வெளியிட்ட பிறகு அவர் முருகதாஸ் என்கின்ற பெயர் மறக்கப்பட்டு மிடரு முருகதாஸ் என்றும் மிடரு என்றும் அழைக்கப்படுகிறார். அந்த மிடரு என்னுடைய பரிசு பெற்ற, எனக்கு ஆத்மமாக உள்ளார்ந்த விஷயமாக இருந்த தலைப்பை அவருக்கு நான் கொடுத்தேன். அப்படியாக நானும் ஸ்ரீ முருகன் டாக்கீஸ் என்று ஒரு சிறுகதை எழுதினேன். ஏனால் சினிமா என்பது ஒரு 90 வரைக்கும் மனிதத்திற்கு ரொம்ப நெருக்கமான, வீட்டிற்கு அடுத்ததாக, என் வீட்டை விடவும் உயர்வான ஒரு கட்டிடமாக, ஒரு இல்லமாக பார்க்கப்பட்ட கூடாரம் அது. எனது முருகன் டாக்கீஸ் அப்படி என்கின்ற சிறுகதை எழுதி முடித்து ஒரு பத்திரிகைக்கு அனுப்புவதற்கு முன்பு இந்த ரேப்பரை நான் பார்க்கிறேன். பார்த்த பிறகு ஒரு முருகன் டாக்கீஸ் தான் இருப்பான். இன்னொரு முருகன் டாக்கீஸ் என்பது எனது நண்பருக்கு நான் செய்கின்ற ஏதோ ஒரு கருப்பு புள்ளி ஆகிவிடும் என்பதற்காக அந்த முருகன் டாக்கீஸ் என்பதை ஸ்ரீ எடுத்து முருகன் டீலக்ஸ் என்று மாற்றிவிட்டேன். இது ஒரு நட்புக்கு ஒரு சக நட்பு செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஏனால் ஒரு படைப்பாளன் ஒரே தலைப்பில் 2 கதைகள் வருகின்ற பொழுது அந்த 2 கதைகளை ஒப்பிட்டு யாராவது ஒரு விமர்சகன் பேசி இந்த நட்பை அவர் கூறு போட்டு விடக்கூடாது என்கின்ற ஒரு முன் அஜாக்கிரதை எச்சரிக்கையாகவும் இதை நான் பார்க்கிறேன். இது ஒரு நல்ல தொகுப்பு. நான் இந்த கதையில நான் என்ன பார்க்கிறேன் அப்படின்னா, இவர் படைத்திருக்கக்கூடிய கதாபாத்திரங்களை பார்க்கிறேன். கதாபாத்திரங்கள், ஏனால் இவர் மனிதர்களின் நட்புகளை, உறவுகளை ஒரு 100 கைகளை கொண்டு அரவணைக்கிறார். 100 கைகள் கொண்டு. எனக்கு நேற்றைக்கு ஒரு இருப்பிட வசதி ஒரு ஏற்பாடு செஞ்சு தரணும்னு சொல்லிட்டு திடீர்னு அவரால் அந்த இடத்தை உறுதிப்படுத்த முடியாது. நேற்று நான் சாயந்தரம் இறங்கின உடனே அவர் முதல் வார்த்தையை என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். எனக்கு பகீரன் இருக்கு, என்னடா இதுக்கு போயிட்டு மன்னிப்பு கேட்கிறாரா அப்படின்னா, ஒரு நண்பனிடம், அவரை விட வயது குறைவான என்னிடம் ஒரு மன்னிப்பு என்கின்ற சொல் எனக்கு ரொம்ப ஒரு பெரிய கனமான ஒரு இதயமாக தெரிந்தது. காரணம், எனது ஊரில் எனக்கு நெருக்கமான ஒரு நண்பன் எனக்கு தெரியாமல் எனது இடத்தை அவனது பெயருக்கு பட்டம் மாற்றிக் கொள்கிறான். இதை நான் நேரடியாக கேட்கிறது எனக்கு ரொம்ப ஒரு நட்பு ரீதியில் ஒரு தயக்கம் இருக்கிறது. அதற்காக அந்த நண்பனுக்கு நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். கடிதத்தில் என்னுடைய கோபம், தாபம், துரோகம், அன்பு, இவ்வளவு நாள் நான் பழகிய நட்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலவையாக ஒரு சிறுகதை போல நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். அந்த கடிதத்திற்கு எவ்வளோ நீளத்தில் நான் கடிதம் எழுதுகிறேனோ அதே நீளத்திற்கு அவன் பது கடிதம் எனக்கு அனுப்புகிறான். நான் அந்த கடிதத்தை திரும்ப திரும்ப படித்துவிட்டு என் மகனிடம் கொடுத்து, இந்த கடிதத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் வருத்தம் தெரிவித்திருக்கிறானா, மன்னிப்பு கேட்டிருக்கிறானா, தெரியாமல் செய்துவிட்டேன் என்று எழுதியிருக்கிறானா என்று பார்த்து சொல்கிறேன். ஒரு இடத்திலும் இல்லை. எனக்கு இந்த உலகத்திலிருந்து ஒரு பெரிய அச்சம் வந்து விட்டது. என்னன்னா ஒரு பெரிய ஒரு வரலாற்று பிழை, ஒரு துரோகத்தை ஒரு நண்பன் செய்கிறான். அதற்காக ஒரு வருத்தம் தெரிவிப்பதற்கு அவனுடைய இதயத்தில் இடமில்லை. இது ஒரு நட்பு. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும் அவசியமே இல்லை. நம்ம சந்திக்க தான் போறோம். இவ்வளவு மன்னிப்பு கேட்கிறாரு அப்படி என்றால் அவருக்கு 1000 கைகளால் உறவுகளின் நட்புகளை அரவணைக்கிறார். அப்படி என்றால் 1000 கைகள் என்பது 500 இதயம். அப்படியான அவருடைய படைத்த கதாபாத்திரங்களை பார்க்கின்ற பொழுது
ஒவ்வொரு கதாபாத்திரமும் மனசிற்கு நெருக்கமாக இருந்து ஒரு சின்ன ஒரு ஏமாற்றத்தோடு, ஒரு துரோகத்தோடு, ஒரு இழப்போடு நழுவி போவதை பார்க்க முடிகிறது. எம்ஜிஆர் செல்லையா என்ற ஒரு கதாபாத்திரம் முருகன் டாக்ஸில் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாத்திரம். நாம் முருகன் டாக்ஸி பார்த்த விதத்திற்கும் இவர் முருகன் டாக்ஸில் பார்த்த விதத்திற்கும் நீங்கள்லாம் ஒவ்வொரு சினிமா தியேட்டரை பார்க்கும் விதத்தையும் நாம் சேர்த்தோம் என்றால் அது பல நூறு கதைகளாக உருமாற வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா நான் எழுதிய கதை வேறு, இவர் எழுதிய கதை வேறு. அப்ப அந்த முருகன் டாக்கீஸ் அப்படிங்கிற கதையில செல்லையாங்கிறவர் ஒரு எம்ஜிஆர் கதாபாத்திரமா மாறுறாரு. நான் கூட இது சொல்லிக்கிட்டு இருந்தேன். சிறுகதைகளில் எம்ஜிஆர் பேசப்படுகின்ற அளவிற்கு, எழுதப்படுகின்ற அளவிற்கு சிவாஜி கணேசன் எழுதப்படவில்லை. அப்படி என்றால் அரசியலிலும் சினிமாவிலும் ஜெயித்த ஒரு எம்ஜிஆர் சிறுகதைகளிலும் வாழ்கிறார் என்பதுதான் பெரிய விஷயம். அவர் எம்ஜிஆர் மாதிரியே வாழ்றாரு, எம்ஜிஆர் மாதிரியே கட்சி பச்சுக்கிறாரு, எம்ஜிஆர் மாதிரியே எடுத்து வீசுறாரு. பிரச்சனைகளை சினிமா தியேட்டருக்கு உள்ளேயும் சினிமா தியேட்டருக்கு வெளியேயும் எம்ஜிஆர் மாதிரியே அவர் வாழ்கிறார். அப்படியாக ஒரு வீட்டை விடவும் ஒரு உயர்வாக பார்க்கப்பட்ட அந்த சினிமா தியேட்டர் அழித்து ஒழிக்கப்படுகின்ற பொழுது, அழித்து ஒழித்தல் என்பது ரசிகர்கள் யாரு சினிமாவெல்லாம் பெரிய இடத்துல வைத்து கொண்டாடினமோ அவர்களே அந்த சினிமா தியேட்டரை அழிக்கின்ற பொழுது அவனுடைய வாழ்வு என்ன ஆகிறது அப்படிங்கிறதை ரொம்ப ஒரு வலியோடு சொல்லப்பட்ட கதையாக இந்த முருகன் டாக்கீஸனுடைய கதாபாத்திரம் இருக்கிறது. இப்படியாக நிறைய கதாபாத்திரங்கள். பெரிய தம்பி அப்படின்னு ஒரு கதாபாத்திரம். பெரிய தம்பினா யாரு அப்படின்னு யாரும் கிடையாது, யாழிஎஸ் ராகவன் தான். நான் வந்து ட்ரெயின்ல வரும்போது பாக்குறேன், எங்கெங்கெல்லாம் மஞ்சள் விளக்கு எரியுதோ அந்த மஞ்சள் விளக்கு பார்க்கின்ற பொழுது எனக்கு இந்த கதையில் வருகின்ற மஞ்சள் விளக்கு தான் ஞாபகத்துக்கு வருகிறது. எங்கள் ஊர்ல ஒரு பெண் இருந்தா, அதனால நான் நினைச்சே பார்க்க முடியாது. அந்த பொண்ணு எப்ப குளிச்சாங்கிறத சொல்ல முடியாது. ஒரு 5 வருஷம் இருக்கலாம். ஒரு பைத்திய மனநிலை இருக்கக்கூடியவங்க, சிரிச்சுக்கிட்டே போவாங்க, சிரிச்சுக்கிட்டே வருவாங்க. எப்ப உடுத்துன அந்த உடை வந்து கிழிஞ்சிருக்காது, ஆனா அழுக்கா இருக்கும். முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சுருட்ட முடியா இருக்கும். கிட்ட போனா ஒரு வாடை இருக்கும். என்ன ஆச்சரியம் என்றால், என்ன அதிர்ச்சி என்றால், என்ன வெட்கக்கேடு என்றால், அவள் ஒரு யார் மூலமோ கற்பிணியாகி ஒரு வழியோடு குழந்தை பெற்றெடுத்தாள். இதை நீங்க நினைச்சு பாருங்களேன், யோசிக்கவே முடியாது. கிட்ட போகும் பொழுது ஒரு பெரிய நாட்டம் கொடுக்கக்கூடிய அந்த கதாபாத்திரத்தை நான் இழிவாக சொல்ல வேண்டும். ஆனா அப்பேற்பட்ட கதாபாத்திரத்தை கற்பனையாக்கக்கூடிய அந்த துரோகம், குரூரம் இருக்கு இல்லையா, அந்த ஆண் உலகம், அப்படியான ஒரு கதாபாத்திரத்தை தான் இந்த மஞ்சள் விளக்கு என்கின்ற ஒரு கதை பேசுகிறது. ஒரு வலியான கதை. அப்படியான ஒரு பெண்ணை ஒரு உயர்வான ஒரு பாதுகாப்பான இடத்தை நோக்கி அடைக்கலம் கொடுக்கக்கூடிய அந்த பெரிய தம்பி கதாபாத்திரமாகவும் நான் யாழிஎஸ் ராகவனை பார்க்கிறேன். இப்படியாக நிறைய கதாபாத்திரங்களோடு வாழ்கிறார்கள். எனக்கு இந்த பேச்சு தொடங்கும் போது கூட பெரியோர்களே தாய்மார்களே அப்படின்னு பேசலாம்னு கூட நான் ஆசைப்பட்டேன். ஆனா அந்த பெரியோர்களே தாய்மார்களே அப்படிங்கிற ஒரு அந்த கதைக்கு இல்ல, மாசானம் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம். அந்த சொல்ல கேட்டால் அவனுக்கு வந்து அவனை நினைத்து வெட்கமாக இருக்கிறது. ஒரு பெரிய ஒரு ஓவியனாக இருக்கிறான். அந்த ஓவியம் அவனுடைய தலைவரை மட்டும்தான் வரையுது. அவன் பேச்செல்லாம் அந்த தலைவனை குறித்து தான் பேசுறான். அவனுடைய உலகம் அது குறித்து தான் இருக்கு. அப்படியான ஒரு தலைவன் யாரை பிடிக்காதோ அல்லது எந்த கட்சியை பிடிக்காதோ அந்த கட்சியை நோக்கி இவன் நகர்கின்ற பொழுது அரசியல்வாதிகள் மீது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி வருகிறது. இப்ப தாய்மார்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே அப்படிங்கிற அந்த சொல்லாடல் அவனுக்கு ஒரு வலியை கொடுக்கிறது. அப்படியான சில சொற்களை வைத்தும் ஒரு நல்ல ஒரு வலியை இந்த கதைகள் பேசுகின்றது. இப்படியான கதைகள் நிறைய இருந்தாலும் பா ஜெயராஜ் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம். நான் வந்து ஒரு 18 வயசு எழுத தொடங்கினேன். 18 வயது 2014 நான் முதல் தொகுப்பு வெளியிட்டேன். 2014 இருந்து 2024 வரைக்கும் தான் கிட்டத்தட்ட ஒரு 150 கதை எழுதினேன். இந்த யாழிஎஸ் ராகவனுடைய வருகையை நான் இன்னொரு விதமாக பயன்படுத்திக் கொண்டு ஒரு 2014 இருந்து 2024 வரைக்கும் எழுதப்பட்ட கதைகளை தொகுத்து ஒரு வால்யூமை கொண்டு வரலாம், ஒரு 100 கதைகள் அப்படிங்கிறதுக்காக போயிட்டு ஒரு பதிப்பகத்தை பார்த்தேன். இதில் உள்ள எல்லா கதைகள் போலவும் நான் கதை எழுதியிருக்கேன். ஆனால் இந்த அரூப வண்ணம் அப்படிங்கிற கதையை போல நான் ஒரு கதை எழுதியிருக்கேன். அப்படி
அப்படின்னா இனி ஒரு கதை நான் எழுதணுமா? அவசியம் இல்லை. ஒரு உணர்வை, ஒரு வழியை, ஒரு கதை எழுதப்பட்டு சரியாக எழுதப்பட்டு விட்டேன் என்றால் அந்த கதையை நான் திரும்பவும் வேறு விதமாக எழுதி பார்க்க வேண்டும் என்பது ஒரு முயற்சிப்பது, அது ஒரு வகையான சுயநலம் சார்ந்த பிரச்சனை அல்லது காப்பிரைட்டான விஷயம். அப்படியான ஒரு அற்புதமான ஒரு கதை அவர் படைத்திருக்கிறார். எந்த நேரத்தை பார்த்தாலும் அந்த செல்வராஜ் தான், ஜெயராஜ் பாருங்க, ஒரு பேரை தப்பா சொன்னா அது திருத்துகிறாரு என்ன, அந்த கதாபாத்திரம் வாசகனை சென்று அடைந்து விட்டது. கதை இரண்டாவது பட்சத்துக்கு போகட்டும், கதை என்ன சொல்லுது இரண்டாவது பட்சம் போட்டோம், கதாபாத்திரம் வாழ்றான், அதான் மிகப்பெரிய வெற்றி. எந்த நேரத்தை பார்த்தாலும் அவனுக்கு ஒரு பயம், அதிர்ச்சி, ஏமாற்றம் வருகிறது. தனிஷ்கோடி ராமசாமி ஒரு கதை எழுதியிருப்பார், நெருப்பு ஒரு கதை. நான் அந்த கதையை பண்ண கிட்டத்தட்ட ஒரு 4-5 தடவை படிச்சு எப்படி இந்த கதையை மட்டும் எழுதுனா. ஜெயிலுக்கு போயிட்டான் புருஷங்காரன், பெண்டாட்டி வீட்டுல இருக்கான், விடுதலையாகி வரப்போறான். ஒரு கடிதம் எழுத சொல்லுவாங்க, எனக்கு எழுத படிக்க தெரியாது. ஜெயிலுக்கு வெளியே உட்கார்ந்து ஒருத்தர் கடிதம் எழுதி கொடுக்க, இந்த இதுல ஒருத்தர் கதையில இப்படி வாழ்றாரு ஒருத்தர், அவன்கிட்ட சொல்லணும் இவன் மனசுல என்ன நினைக்கிறானோ அதை சொல்லி எழுத சொல்லணும். சாமி எழுதுங்க சாமி, என்ன எழுதணும், அன்புள்ள இல்ல அப்படி அவனை சொல்லி தவிப்பான். அந்த கதை அப்படியே நகர்ந்துட்டு போகும். கடைசியில் கதை என்ன எப்படி முடிப்பான் அப்படின்னா, சாமி நான் விடுதலை வரப்போறேன், இவ்வளவு நாளா நீ யார் யாரு கூட எல்லாம் தொடர்பில் இருந்தியோ, யார் யாரு கூட எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தியோ அதை தோட விட்டு, உன்னை பற்றி யாரு என்ன சொன்னாலும் அதை நான் என் காதில் வாங்கிக் கொள்ள மாட்டேன். நாளைக்கு நான் விடுதலை வரப்போகிறேன். இனி நீயும் நானும் மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். இதுதான் சாமி நான் சொல்ல நினைக்கிறேன். எழுதுங்க சாமி சொல்லுங்க. அப்படியாக ஒரு பெரிய ஒரு துரோகம் இந்த கதைக்குள்ள இருக்கு. யாருக்கு நிகழ்ந்திருக்கிறது? ஜெயராஜுங்கிற கதாபாத்திரத்துக்கு நிகழ்ந்திருக்கிறது. ஆனா அந்த கதையை அவரு ஆரம்பத்திலிருந்து சொல்லாம, கருப்பு நிறை காக்காயை பார்க்கின்ற பொழுது அவருக்கு ஒரு அரூபம், ஒரு கழுதையை பார்க்கின்ற பொழுது, இந்த சேலைகளை பார்க்கின்ற பொழுது, வேட்டிகளை பார்க்கின்ற பொழுது ஏன் இப்படி இப்படி சுத்தி வாராருன்னு பார்த்தோம்னா, ஒரு எளிமையாக வாழ தெரியாதவர்கள் நகரத்தில், ஏன் இன்னும் கிராமத்திலும் கூட ஆடைகளில் நகைகளில் மயங்குகின்ற பெண்கள் எப்படி தன்னுடைய கணவனை இழந்து ஒரு வேறொரு கணவனோடு, இந்த கதையில பாத்தீங்கன்னா அவ இன்னொருத்தன் கூட போயிருந்தா கூட பிரச்சனை இல்லை, கல்யாணம் செய்யப்பட்டு இன்னொருத்தன் கூட வாழ்கின்ற சாந்தி அப்படிங்கிற கதாபாத்திரமும் ஜெயராஜுக்கு என்ன வழி இருக்கிறதோ அதே வழிதான் சாந்திக்கும் இருக்கிறது. அப்படியாக பழகுகின்றவள் ஒரு ஆடைக்காக ஒரு தோழியோடு பழகி அந்த தோழியினுடைய கணவனோடு பிரிந்து போகின்ற பிறகு ஏற்படுத்தக்கூடிய வழியை மிக அற்புதமாக எழுதிக்கிறார். உண்மையில் எனக்கு என்ன ஒரே வருத்தம்னா, இந்த தொகுப்புக்கு நீ அரூப வண்ணம்னு தான் பெயர் வச்சிருக்கணும். ஏன் ஸ்ரீ முருகன் டாக்கீஸ் என்றால் ஒருவேளை சினிமா துறைக்கு போகணும்னு வச்சிருவாரா, இல்ல பரவலா கவனிக்கப்படும் என்று வச்சிருக்காரான்னு தெரியல. ஆனா முருகன் டாக்கீஸ்னா எல்லாருக்கும் புரியும். அரூப வண்ணம்னா அகராதி தேவைப்படும் என்பதற்காக வச்சிருக்கலாம். ஆனால் ஒருவேளை நான் ஒரு 10 சிறுகதைகள், சிறந்த சிறுகதைகள், சமீப காலத்தில் எழுதப்பட்ட சிறுகதைகள் நான் சேகரித்தேன் என்றால் அரூப வண்ணம் என்கின்ற கதை நிச்சயமாக அது இடம்பெறும் என்று சொல்லி ஒரு மிக அற்புதமான இந்த படைப்பை கொடுத்திருக்கிறார். மேலும் பல்வேறு படைப்புகளை அவர் தர வேண்டும். ஏன்னா கதாபாத்திரத்தை ஒரு அழகாக படைக்க ஆரம்பிச்சிட்டாலே அந்த கதைகள் அதுவாகவே எழுத தொடங்கிறோம். இதில் சில எழுத்து பிழைகளும் இருக்கு. ஏன்னா முதல் தொகுப்புல இருக்கக்கூடிய எல்லா பிழைகளும் இதில் இருக்கிறது, எல்லா ஆர்வமும் இருக்கிறது. நீங்கள் பேசிதான் இந்த கதையை உருவாக்குறீங்க. மொபைலில் நீங்கள் கையால் எழுதுங்கள் அல்லது உங்களுடைய லேப்டாப் மூலமாக மொபைல் மூலமாக நீங்கள் தொடர்ந்து அச்சு எடுக்கும் பொழுது மேலும் மொழி மெருகேறும். இதில் இன்னொரு நான் ஒரு சின்ன பிழையாகும், பிழை இல்லை, சுட்டிக்காட்ட தோன்றுகிறது. ஒரு மனிதனுக்கு 2 பக்கங்கள் உண்டு. நல்லவனு நல்லவனாவே கட்டியிருக்க முடியாது. ஒரு நல்லவனுக்குள்ள ஒரு பெரிய குரூரத்தன்மை இருக்கும். கெட்டவனாவே கட்டியிருக்க முடியாது. கெட்டவனுக்குள்ள ஒரு நல்லவன் இருப்பான். அது மாதிரியான சில சிக்கலான உணர்வுகளையும் நீங்கள் படம் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அற்புதமான இந்த வாய்ப்பிற்கு நான் நன்றி பாராட்டி, இது என்னுடைய இலக்கிய பயணத்தில் இது ஒரு பெரிய பெருமைக்குரிய விஷயமாக நான் நினைக்கிறேன்.
ஒரு நூல் எங்க புதுக்கோட்டையெல்லாம் வெளியீட்டு விழாவை கலைக்க மாட்டாங்க, பெயரை கூட உச்சரிக்க மாட்டாங்க. அது ஒரு அரசியல். ஆனால் யாழ் எஸ் ராகவனுடைய அன்பு என்னை இந்த இடத்துக்கு அழைத்து இந்த நூல் வெளியிடுவதற்கு அவருடைய இதயத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களை மிக அழகாக சொற்களால் தைத்து ஒரு நூலாடை செய்கின்ற மாடக்குளம் விஜயகுமார் பேசுறதோட ரொம்ப அற்புதமா அவற்றை நான் பேசிக்கிட்டேன். 3 சிறுகதைகள் அவர்கிட்ட தான் எடுத்திருக்கேன். 3 சிறுகதைகள். ஒரு அரை நாள் பழகின்ற பொழுது 3 சிறுகதைகள் என்றால் இன்னும் ஒரு நாள் முழுக்க 2 நாள் முழுக்க வாழ்நாட்கள் முழுக்க நாம் பழகினால் எத்தனையோ கதைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி மீண்டும் இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அனைத்து நண்பர்களுக்கும் என் நன்றியை சொல்லி அடுத்தடுத்த படைப்புகள் வைத்து நீங்கள் தமிழ் இலக்கியத்திற்கு பெரும் பங்காற்ற வேண்டும், ஏது உறவு செய்ய வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. புத்தகம் வாங்குற மாதிரி ரொம்ப நன்றி சுராத்தோட, ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய அடர்த்தியான செய்திகளை சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி சும்மா சரியாக சுட்டி காட்டிருக்கீங்க. ரொம்ப சரியான விஷயங்கள் தான். இன்னும் கூட உணர்வுகளை எதிர்நிலையாக பின்னப்பட வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப சரியான ஒன்று. ஏன்னா எவ்வளோ பெரிய மோசமான மனிதனுக்குள்ளேயும் ஒரு நல்ல மனிதன் இருப்பான், எவ்வளவு நல்ல மனிதனுக்குள்ளேயும் ஒரு மோசமான மனிதன் இருக்க முடியும் அப்படின்ட்டு. இயேசுவின் பக்கத்தில் அறையப்பட்ட சீடர்களில் அதாவது இயேசுவை காட்டி கொடுத்த சீடன் நல்லவனாகவே இருந்தான். அந்த தருணத்தில் திருடன் வந்து ஒருவன் நல்லவனாக இன்னொருவன் அப்படியானவனும் இருந்திருக்கான். அப்ப இதெல்லாம் நம்ம யதார்த்த வாழ்க்கையை நம்ம நிறைய பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம பதிவு செய்ய நேரம் கடந்திருக்கு. அப்துல் காதர் சொல்லுவார், தாராளமாக இந்த தினம் நன்மனை கண்டிருக்கக்கூடிய சபரி போல விளக்கு வைக்க பக்கத்தில் விளக்குக்கு நிகராக முதலமைச்சர் ரொம்ப மகிழ்ச்சி. அற்புதமான நிகழ்வு. நாங்கள் ரொம்ப பெருமை அடைகிறோம். இப்படியான தோழமை எங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. அடுத்ததாக ஒரு குழந்தை வந்து நான் வந்து கலெக்டர் ஆகணும்னு எதிர்பார்த்தாங்க. எங்கள் புதுக்கோட்டை மாவட்ட கலெக்டர் கவிதராம் அவர்கள் நல்ல நடன கலைஞர். ஒரு கலெக்டர்கிட்ட ஒரு நடன கலைஞரை எதிர்பார்க்க முடியாது. அதே போல் இங்கே ஒரு கலெக்டர் வந்து கலெக்டர் ஆகணும் உதவி நல்ல பாடகராகவும் இருக்கிறாங்க. பிரணவி அவருடைய கனவு மெய்ப்பட இந்த அன்பு பரிசு. வாழ்க்கையில குறிச்சு வச்சுங்க. மிகப்பெரிய எழுத்தாளர், விருது பல விருதுகள் வாங்கின எழுத்தாளர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். சுகந்தி அவங்க கணவர் கூட இருக்கிறாங்க. சார் வாங்க எடுங்க. பாப்பா இங்க பாரு. தமிழ் என்று உனக்கு துணை நிற்கட்டும். ஸ்ட்ராபெரி பெண்ணேன்றது நீ பிரணவிக்கு தான் சரியா வரும். நண்பா கூப்பிடுறாங்க பாரு. விழாவின் நாயகன் முருகன் டாக்கீஸின் உரிமையாளர். ஓகேங்க. சட்டையின் வண்ணத்துக்கு இருக்க பட்டாம்பூச்சி கடைசியாக தான் என்னடா அது ரொம்ப சிறப்பாக இருந்தது. போயிருமா அடுத்த பிடிச்சது வாங்க வாங்க. இல்லை ஒரே ஒரு விஷயம் இது மட்டும் ஒரு பாட்டு. நம்ம அப்துல் காதர் அடிக்கடி சொல்லுவார், கடிகாரம் கூட மணி 1க்கு போய்விட்டது, நாம் 1க்கும் போகாமல் உட்காந்து கொண்டிருக்கிறோம். சரிங்களா? அதனால உண்மையாகவே நம்ம மணி 1 ஆயிடுச்சு. ஆனால் நம்ம 1க்கும் போகாமல் இலக்கியத்தின் பார்க்கொண்ட ஈடுபாடுனால அப்படியே உட்கார்ந்துருக்கிறோம். இந்த நிகழ்வில் மேலும் சிறப்பிக்க, மேலும் இதை வந்து ஒரு வண்ணமயமாகவும் வாசமயமாகவும் பிரணவியினுடைய பாடல் எப்படி ஒன்று கிடைக்கணும்.